ராகவ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எப்படியாவது வந்து இந்த கல்யாணம் நின்றோம், அந்த மாப்பிள்ளை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காரு ராகவும் வந்து ஆகாஷும். ஆனால் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி வந்து அபிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க பேசுனாங்க, நான் நம்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் அபி ரொம்ப டென்ஷன் ஆகிருக்காங்க. வேணும்னே தேங்காய் உரைச்சி ராகவுக்கு வந்து காயம் ஏற்படுத்துகிறாங்க. ராகவுக்கு நல்லா வந்து நெத்தி மேலே அடிபட்டுருச்சு. அதனால் ரத்தம் நிறைய வருது. அதனால் பார்த்துட்டு ஐயோ ரொம்ப அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சாரி கேட்கணும்னு பார்க்குறியாரு. நான் ஏன் சாரி கேட்கணும், தெரியாமல் அடிச்சதுக்கு நான் ஏன் சாரி கேட்கணும், நான் வேணும்னு அடித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நீ வேணும் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சண்டை போகிறாரு. என்னது நீங்கள் தான் வேணும்னு எல்லாத்தையும் பண்ணுறீங்க, சும்மா இல்லாமல் மாப்பிள்ளை வந்து பேசி வந்து கல்யாணம் நிறுத்த பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், தங்கமானவர், அவர் என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு, வேறு மாப்பிள்ளை இருந்தால் என்ன நடக்கும், அதனால் அணு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ராகவ் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, நான் அப்போவே சொன்னேன்ல அந்த மாப்பிள்ளையோட மூஞ்சியே நல்லா இல்லை, அவன் கொஞ்சம் மோசமானவனா இருப்பான் போட்டுருக்குது, இப்படி அலையிறான கல்யாணத்துக்கு, ஒரு பொண்ணு விரும்புகிறா வேற ஒருத்தன் தெரிஞ்சு கூட இப்படி பண்ணுறான்னா அவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான், நல்ல காலம் வந்து கல்யாணம் நடக்கவே கூடாது, எப்படியும் நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும். உடனே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கவனை வந்து கண்டிப்பாக வந்து அணு கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, அதுக்காவது எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்கிறாரு. என்னதான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வேறு வழியே கிடையாது, அபி மட்டும் நினச்சா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், நீ அபி எப்படியோ வழி கொண்டு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்லிடுறாங்க. ராகவ் யோசிக்கிறாரு, இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி நான் சொல்கிற பிளானை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க, கண்டிப்பாக அபி புரிஞ்சுப்பா அப்படின்னோடனே அபி வந்து கோயிலுக்கு வராங்க. அப்போ வந்து அபி வந்து பார்க்குறாரு ராகவ், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஓ அப்படியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மறைவா நிறு, நான் எதுக்கு மறைவா நிற்கிறோம், மறைவா நின்று மறைவா நிறு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்காரு. கையை பிடி போகிறீங்களா இல்லையா, நீ அமைதியாக நில்லு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னோடனே பார்த்தா முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அணு வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து எதையோ இப்போ வந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைமில் ஆகாஷம் வராரு. இவங்க 2 பேரும் வர சொன்னீங்களா, நீங்கள் வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் ஏன் வர சொல்கிறேன், நீ ஏதாவது உங்கள் அக்கா வர சொன்னேன், வர சொல்லியே, அவள் என்கிட்ட கோயிலுக்கு போகிறது கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வேண்டிக்கிறாங்க. அப்போ அணு என்கிட்ட பேச மாட்டீங்களா சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நான் அப்பயே சொல்லிட்டேன் இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டுங்க, நான் ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் வந்து உங்கள் மனசில் நான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கற்பூரத்தில் வந்து கையை வச்சிடுறாரு. கையை வச்சுட்டு அப்படியே எரியுது கையை. உடனே பயந்து போயிடுறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, விடுங்க, நீங்கள் தடுக்காதீங்க, நான் இருக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது, இந்த சாமியை வந்து தண்டனை கொடுக்கட்டும், நான் தானே உங்ககிட்ட வந்து தப்பாக வந்து பேசுகிறேன், நீங்கள் நல்லவங்க தானே, உங்கள் வாழ்க்கையை நான் தானே கெடுக்கிறேன், நீங்கள் சாமி தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு கற்பூரத்தில் கையை அப்படியே வைக்கிறாரு. கை ஃபுல்லாக அப்படியே வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க, என்னால் தாங்க முடியல, என் மேலே உங்களுக்கு காதல் இருக்குது, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்போ சொன்னால் மட்டும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற அபி வந்து மனசு மாறுறாங்க. அப்போது என் அக்கா வந்து குட்டி பாசம் விரும்புகிறாளா அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நாங்கள் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீ தான் கேட்க மாட்டேங்கிற, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டில் வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து இங்கே பார், நான் சொன்னபடி வந்து நடந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை எடுத்துலாம், நம்ம 2 பேரும் இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், இதுக்காக மட்டும்தான் ஆகணும், வேறு எதுவும் கிடையாது, புரியுதா, ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து அணுவையும் ஆகாஷையும் சேர்த்து வைப்போம், ஓகேவா, ஓகே அப்படின்றாங்க. அபியும் சேர்ந்து